உனக்கு என்னப்பா நீ ராஜா, உனக்கு என்னப்பா நீ ராணி, கன்னி ராசியில் பிறந்திருக்க, கவலையே பட தேவையில்ல, ஜம்முன்னு வாழ்வ, உன்னை பார்த்தாலே அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள நினைப்பீங்க, ஒரு நாள் ஒரு நாள் என் ராசியில் வந்து இருந்து பாடுறா, அப்போ உனக்கு தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய முதல்வன் படத்தில் நம்ம நம்ம அர்ஜுன் சார்கிட்ட நம்ம ரகுவரன் சார் சொல்லுவார் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மன வேதனை இருந்திருக்கும். இது எல்லாமே நடந்தது உண்மை என்றால், உங்களுக்கு நடக்க போகிற விஷயங்களும் இனிமே நன்மையாக இருக்கும் என்பதை கிரகங்கள் ரீதியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நான் எடுத்து சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 3-5 வருட காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவ பாடங்கள். அப்போ இது எப்படி மாறுங்கிறதுக்கு தான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார், உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க சனி பகவானையும் பார்க்கார். அப்போ சனி பகவானால் உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள், சனி பகவான் மூலமாக ஏற்பட்ட உங்களுக்கு முரண்பாடான கருத்துக்கள் எல்லாமே ஒரு சரியான தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலம்